ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் மாதத்துக்கான திருமலை அனைத்து விதமான டிக்கெட்டுகளோட புக்கிங் அப்டேட் வந்துடுச்சு. அதுவும் அங்க பிரதட்சணம் நம்மை போன்றவர்கள் செய்கிறதுக்கும் சாத்தியமான ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி கொடுத்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகிமா விலாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். வர செப்டம்பர் 18ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10 மணியில் இருந்து செப்டம்பர் 20ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 10 மணி வரைக்கும் ஸ்ரீவாரி ஆஜித சேவா லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷனோடு சேர்த்து அங்க பிரதட்சத்துக்கான லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷனும் நடத்த போகிறாங்க. இதுதான் முக்கியமான ஒரு அப்டேட். எப்போவுமே ஸ்ரீவாரி ஆஜித சேவாவோட லக்கி டிப்புக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் நடக்கும். அதாவது சுப்ரபாத சேவா, தோமால சேவா, அர்ச்சனை சேவா, அஷ்டதல பாத பத்மாராதன சேவாவுக்கு நம்ம லக்கி டிப்பில் ரிஜிஸ்டர் பண்ணோம்னா குலுக்கல் முறையில் நம்ம தேர்ந்தெடுக்கப்படுற பட்சத்தில் அந்த சேவாவுக்கான கட்டணத்தை மட்டும் கட்டிட்டு போய் நம்ம செலக்ட் ஆன டேட்டில் சேவையை பார்ப்போம். ஆனால் இத்தோட அங்க பிரதட்சணத்துக்கான டிக்கெட்டையும் இந்த லக்கி டிப்பில் இப்போது இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஆனால் அங்க பிரதட்சணத்துக்கு கட்டணம் எதுவுமே கிடையாது. ஒருவேளை நம்ம செலக்ட் ஆனாலே போதும். இதுதான் ஒரு முக்கியமான அப்டேட்டுன்னு சொல்லி நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். ஏன்னா பெரிய பெரிய டவுன்களில் நல்ல ப்ராட்பேண்ட் வசதி இருக்கிறவங்க அங்க பிரதட்சண டிக்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது 2 நிமிஷத்துலேயே புக் பண்ணி முடிச்சிடுறாங்க. நம்மை போன்ற சின்ன டவுனில் இருக்கிறவங்களுக்கு நெட் ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அங்க பிரதட்சண டிக்கெட் புக் பண்ணுறது ஒரு பெரிய சவாலான காரியமாகவே இருந்தது. இப்போது இதையும் லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷனில் கொண்டு வந்துட்டதுனால நம்மை போன்ற சின்ன டவுனில் கிராமத்தில் இருக்கிறவங்களும் கூட இனிமேல் அங்க பிரதட்சணம் திருமலையில் செய்யலாம். அடுத்ததாக பகல் நேரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமிக்கு நடக்கக்கூடிய கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கார சேவா, இந்த ஆர்ஜித சேவைகளுக்கான டிசம்பர் மாத டிக்கெட் புக்கிங் ஆனது வரக்கூடிய செப்டம்பர் 22ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இந்த டிக்கெட் புக் பண்ணுற பட்சத்தில் சேவாவை நம்ம நேரடியாக பார்த்துட்டு மூலவர் தரிசனத்தையும் ஜெயன் விஜயன் வரைக்கும் பார்க்கலாம். அதே டேட்டில், அதாவது செப்டம்பர் 22ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 3 மணிக்கு டிசம்பர் மாதத்துக்கான விர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட் ஓப்பன் ஆகும். இந்த டிக்கெட் புக் பண்ணுற பட்சத்தில் விர்ச்சுவலி, அதாவது நம்ம வீட்டில் இருந்து டிவிலையோ ஃபோன்லேயோ யூடியூப் சேனல்லையோ அந்த ஆர்ஜித சேவையை பார்த்துட்டு அடுத்த 180 டேஸில் நமக்கு கன்வீனியன்ட்டான ஒரு டேட்டில் போய் மூலவர் தரிசனத்தை 300 ரூபாய் தரிசன கியூ வழியாக போய் பார்த்துட்டு வர்றது தான் இந்த விர்ச்சுவல் சேவா டிக்கெட். இதோட புக்கிங் ஆனது வரக்கூடிய செப்டம்பர் 22ஆம் தேதி திங்கட்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. மறக்க வேணாம், இந்த டிக்கெட் புக் பண்ணால் சேவையை நேரடியாக பார்க்க முடியாது. ஆனால் மூலவர் தரிசனத்தை 300 ரூபா தரிசன கியூ வழியாக போய் பார்த்துட்டு வரலாம். அடுத்ததாக டிசம்பர் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 3 மணிக்கு டிசம்பர் மாதத்துக்கான சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு, மெடிக்கல் இஷ்யூ இருக்கிற பீப்புளுக்கான இலவச தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஆனால் இதே டேல தான் காலையில் 10 மணிக்கு அங்க பிரதட்சண டிக்கெட் ஓப்பன் ஆகிட்டு இருந்துச்சு. இதை லக்கி டிப்போட சேர்த்துட்டதுனால அங்க பிரதட்சண டிக்கெட் அந்த டேல ஓப்பன் ஆகாது. அன்றைக்கு மாலையில் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான இலவச தரிசன டோக்கன் மட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக வரக்கூடிய செப்டம்பர் 24ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 10 மணிக்கு திருமலை திருப்பதி 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டானது ஓப்பன் ஆகுது. டிசம்பர் 30, 31 ஆகிய 2 நாட்கள் வைகுண்ட துவார தரிசனம் இருக்குது. அதற்கான டிக்கெட்டும் இதோட சேர்த்து ஓப்பன் ஆகிறதுக்கு தான் 50% சான்ஸ் இருக்குது. ஏன் 50% சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன்னா, இந்த வைகுண்ட துவார தரிசனம் தொடர்ந்து 10 நாட்கள் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் முன்னெல்லாம் பார்த்தா டிசம்பர் மாதத்துலேயே வந்துடும், இல்லை ஜனவரி மாதத்துலேயே வந்துடும். அப்படி இருக்கும்போது அந்த டிசம்பர் மாத டிக்கெட்டோட ஓப்பன் பண்ணுவாங்க, ஜனவரி மாத டிக்கெட்டோட ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வட்டம் டிசம்பரில் 2 நாளும் ஜனவரியில் 8 நாளும் வர்றதுனால இந்த 10 நாட்களுக்கான டிக்கெட்டானது அடுத்த ஏதாவது ஒரு நாளில் ஸ்பெஷலாக ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் 50% டிசம்பர் மாதம் ஓப்பன் ஆகும் பொழுதே 300 ரூபா டிக்கெட் ஓப்பன் ஆகும் பொழுதே இந்த 30, 31ஆம் தேதிக்கான துவார தரிசன டிக்கெட்டும் ஓப்பன் ஆகும்னு தான் நான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்டில் கொடுத்துட்றேன். அதே போல் செப்டம்பர் 24ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 10 மணிக்கு பத்மாவதி தாயார் கோவிலுக்கான அக்டோபர் மாத 200 ரூபா தரிசன டிக்கெட் ஓப்பன் ஆகுது. அதே டே, அதாவது செப்டம்பர் 24ஆம் தேதி புதன்கிழமை மாலை 3 மணியை போல் கீழ்த்திருப்பதி, திருமலை, தலக்கோணா, ஒண்டிமிட்டாவுக்கான ஆன்லைன் ரூம் புக்கிங் ஓப்பன் ஆகுது. டிசம்பர் 30, 31ஆம் தேதிக்கான திருமலை ஆன்லைன் ரூம் புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது.
ஏன்னா அந்த 30, 31 2 டேட்டுமே ஆஃப்லைன் ரூம் மட்டும்தான் திருமலையில் கொடுப்பாங்க. ஆனால் கீழ்த்திருப்பதிக்கான ரூம்ஸ் வந்து டிசம்பர் 30, 31க்கும் புக் பண்ணிக்கலாம். டிசம்பர் 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஸ்ரீ சீனிவாச திவ்ய அனுகிரக ஹோம டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு 800 ரூபாய் கட்டணம். கீழ்த்திருப்பதியில் அலிப்பிரியில் நடக்கக்கூடிய ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமத்தை அட்டன் பண்ணிவிட்டு மேலே போய் 300 ரூபா தரிசன கியூ வழியாக பெருமாள் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். நோட் பண்ணிக்கங்க, இந்த ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமமானது அடுத்து வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கு ஓப்பன் ஆகுது. அக்டோபர் மாதத்துக்குரிய மற்ற எல்லா தரிசன டிக்கெட்டுமே க்ளோஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு அக்டோபர் மாதம் தான் போகணும், நான் டிக்கெட் எதுவுமே புக் பண்ணலன்னு நினச்சா இந்த ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோம டிக்கெட்டை புக் பண்ணிக்கங்க. அதே செப்டம்பர் 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய டிடிடிக்கு பாத்தியப்பட்ட கோவில்களுக்கான அக்டோபர் மாத ஆஜித சேவா டிக்கெட்டும் ஓப்பன் ஆகுது. அடுத்ததாக ஸ்ரீவாரி சேவாவுக்கான அப்டேட், ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தரிசனத்துக்கான அப்டேட்லாம் இன்னும் கொடுக்கல. கொடுத்த உடனே இந்த வீடியோவோட கமெண்டில் பின் பண்ணுறேன், இல்லை தனி வீடியோவாகவும் கொடுக்குறேன். மீண்டும் ஒரு முறை இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன், ஏன்னா அங்க பிரதட்சணம் வரக்கூடிய டிசம்பர் மாதத்துக்கு எலக்ட்ரானிக் லக்கி டிப் மூலமாக மட்டும்தான் நடத்துகிறாங்க. குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கிறவங்க மட்டும்தான் டிசம்பர் மாதம் அங்க பிரதட்சணம் செய்ய முடியும். இது உண்மையிலேயே சூப்பர் அப்டேட். நம்மை போன்ற சின்ன டவுன் வில்லேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே இனி அங்க பிரதட்சண டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாயிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.